ஈரான் ஏர்போர்ஸினுடைய தளபதி இப்போ ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்கார். எங்க வான்படை இனி பழையபடி இருக்காது. இதுவரைக்கும் உலகம் பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை நாங்கள் செய்ய போறோம்னு சொல்லியிருக்கார். இது வெறும் வாய் சொல்ல இல்ல, நிஜமாகவே ஈரான் ஏதோ பெருசா பிளான் பண்றாங்களா? இதோ எப்படி அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுத்தும், அமெரிக்கா இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க, இதை பற்றி தான் இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். சரி, இப்ப ஈரானோட பழைய விமானங்களை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். ஏனண்டா அவங்க புதுசா என்ன பண்ண போறாங்கன்னு புரியணும்னா அவங்க எவ்வளவு கஷ்டமான காலத்தை கடந்திருக்காங்கன்னு நாங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு காலத்துல, அதாவது 1970 காலகட்டத்துல ஈரான் அமெரிக்காவோட ரொம்ப நெருக்கமான நண்பனா இருந்தார்கள். அப்போ அமெரிக்கா அவங்களோட பெஸ்டான விமானமான F-14 டோம்காக்கை உலகத்திலேயே ஈரானுக்கு மட்டும்தான் கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு ஈரானோட வான்படை அப்போ கெத்தா இருந்துச்சு. ஆனா 1979 புரட்சிக்கு பிறகு சீன் அப்படியே தலைகீழா மாறிடுச்சுது. அமெரிக்கா ஈரானை எதிரியாக அறிவிச்சார்கள். எல்லா உதவிகளையும் கட் பண்ணிட்டாங்க. ஒரு விமானம் ஓடணும்னா அதுக்கு சின்ன சின்ன போல்ட் நட்டுல இருந்து இன்ஜின் வரைக்கும் ஸ்பேர் பார்ட்ஸ் வேணும். அமெரிக்கா ஒரு சின்ன ஸ்க்ரூ கூட ஈரானுக்கு கிடைக்காம தடுத்துட்டாங்க. அதாவது இந்த பிரச்சனைக்கு பிறகு 1979க்கு பிறகு அமெரிக்கா சின்ன ஸ்க்ரூ கூட அமெரிக்காவில இருந்து ஈரானுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு முழுமையா தடையை போட்டுட்டாங்க. உலகமே என்ன நினைச்சதுன்னா, அவ்வளவுதான், இன்னும் 2 வருஷத்துல ஈரானோட எல்லா விமானமும் துருப்பிடிச்சு வீணா போயிடும் என்று நினைச்சாங்க. ஆனா அங்கதான் ஈரான் ஒரு மிகப்பெரிய ஒரு மேஜிக்கை பண்ணினார்கள். ஈரான் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க கிட்ட இருந்த அந்த பழைய விமானங்களை ஒன்று விடாம கழட்டி பார்த்தாங்க. அந்த பார்ட்ஸ் எப்படி வேலை செய்யுது, இதை நாம செஞ்சா என்னன்னு ஈரான் தரப்புலேருந்து யோசிக்க ஆரம்பிச்சார்கள். இதற்கு பேர் தான் ரிவர்ஸ் இன்ஜினியரிங். அமெரிக்கா கொடுக்கலையா, பரவாயில்ல, நாங்களே செய்யறோம்னு ஈரான் களத்துல இறங்கிட்டாங்க. அமெரிக்காவோட பழைய F-5 விமானத்தை அப்படியே மாடல் பண்ணி அதுல சில மாற்றங்களை செஞ்சு கோப்சார் மற்றும் செக்கூக் அப்படின்னு சொந்தமா விமானங்கள் தயாரிச்சுட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் உலகத்துல F-14 விமானங்களை ஆக்டிவா வச்சிருக்கின்ற ஒரே ஒரு நாடு ஈரான் மட்டும்தான். அமெரிக்காவை இந்த F-14 விமானங்களை மியூசியத்தில் கொண்டு போய் தேவையில்லை, இன்னும் யூஸே பண்ண முடியாதுன்னு சொல்லி காட்சிப்படுத்திட்டாங்க. ஆனா ஈரான் அதை இன்னைக்கு வரையும் வச்சு போர் பயிற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு பழைய காரை 40 வருஷமா தொடர்ந்து ஓட்டுறது ரொம்பவே கஷ்டம். ஆனா இந்த உலகத்தோட பெரிய சூப்பர் பவர் நாடாகி இருக்கின்ற அமெரிக்காவை தடுத்த 4 தசாப்தமா அந்த போர் விமானங்களை ஈரான் பறக்க வச்சிருக்காங்கன்னா அது அவங்களோட இன்ஜினியரிங் திறமைக்கு மிகப்பெரிய ஒரு சான்றாக இருக்கு. ஆனா இங்கதான் ஒரு பெரிய சிக்கலும் இருக்கு. நீங்க எவ்வளவுதான் மெருகேத்தனாலும் 1970 வந்த ஒரு போன் இன்னைக்கு இருக்கிற ஐபோனுக்கு ஈடாகுமா? ஈடாகவே ஆகாது. அதுதான் இங்கேயும் நடக்குது. அமெரிக்காவோட F-35, F-22 ஃபைட்டர் ஜெட் எல்லாமே செம அட்வான்ஸான ஃபைட்டர் ஜெட். இதனாலதான் ஈரான் இப்போ நாம பழைய கடையை மூடிட்டு புதுசா மாற வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு பிடிவாதம், இந்த ஒரு உழைப்பு தான் இன்னைக்கு ஈரானை பிரைஸாவோட Su-35 ஃபைட்டர் ஜெட்டை வாங்குற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு. இப்ப நாங்க இந்த வீடியோட ரொம்ப முக்கியமான விஷயத்தை பார்க்க போறோம். 40 வருஷமா பழைய வண்டிகளை ஓட்டிக்கிட்டு இருந்த ஈரானுக்கு ஒரு நவீன சூப்பர் கார் கிடைச்ச எப்படி இருக்கு. அதுதான் இப்ப சுக்காய் Su-35 ஃபைட்டர் ஜெட். ஏன் இந்த Su-35 ஃபைட்டர் ஜெட் இவ்வளவு பேசல்? இந்த கேள்வி நிறைய பேருக்கு எழும்பும். ஏன் ரஷ்யா கிட்ட இருக்கிற மற்ற விமானங்களை வாங்காம இந்த Su-35 ஃபைட்டர் ஜெட் வாங்குறாங்க என்ற கேள்வியும் உங்களுக்கு எழும்பும். Su-35 ஃபைட்டர் ஜெட் அப்படிங்கிறது 4ஆம் தலைமுறை போர் விமானம். அதாவது ஒரு மல்டி ரோல் ஃபைட்டர் என்று சொல்ல முடியும். வான்வெளியில சண்டை போடுறது, அதாவது ஏர் டு ஏர், தரையில இருக்கிற இலக்குகளை தாக்குறது, ஏர் டு சர்பேஸ் என எல்லாத்திலையும் ஒரு கில்லாடியான ஃபைட்டர் ஜெட் தான் இந்த Su-35 ஃபைட்டர் ஜெட். இந்த Su-35 ஃபைட்டர் ஜெட்டினுடைய முக்கியமான 3 ரகசியங்களை இப்ப பார்ப்போம். ரகசியம் என்று சொல்வதை விட 3 ஸ்பெஷாலிட்டியை நாங்க இப்ப பார்ப்போம். முதலாவது சூப்பர் மெனூரபிலிட்டி. இந்த விமானத்தோட இன்ஜின் நாசில்கள் எல்லா பக்கமும் திரும்பும். இதனால மற்ற விமானங்கள் செய்ய முடியாத வித்தைகளை கூட இதனால வானில வச்சு செய்ய முடியும். எதிரிகளோட மிசைல்கள் துரத்தி வரும்போது அப்படியே காத்துல ஒரு அந்தல் பல்ட்டி அடிச்சு தப்பிக்கிற திறமை கூட இந்த ஃபைட்டர் ஜெட்டுக்கு இருக்கு. இரண்டாவது இர்பீஸ் ரேடாஸ். இந்த ரேடாஸ் ரொம்ப பவர்ஃபுல். சுமார் 400 கிலோமீட்டர் தூரத்துல வர்ற எதிரி விமானத்தை கூட இதனால துல்லியமாக காட்டி கொடுக்க முடியும். அதாவது 400 கிலோமீட்டர் தூரத்துல வர்ற ஒரு ஃபைட்டர் ஜெட்டையோ அல்லது விமானங்களையோ இதனால கண்டுபிடிக்க முடியும். ஒரே நேரத்துல 30 டார்கெட்டுகளை கவனிச்சு அதுல 8 டார்கெட்டுகளை அட்டாக் பண்ண முடியும். மூன்றாவது, இதுல இருக்கிற ஆயுத பலம். இதுல இருக்கிற 12 கார்ட் பாயிண்ட்ஸ்
ஏகப்பட்ட மிசைல்களை இதனால ஏந்தி செல்ல முடியும். அதாவது 12 கார்ட் பாயிண்ட்ஸ் இருக்கிறபடியால் இதனால ஏகப்பட்ட மிசைல்களை ஏந்தி செல்ல முடியும். குறிப்பா எதிரி நாட்டு ரேடார்களை தாக்கி அழிக்கிற மிசைல்களையும் இதனால ஏந்தி செல்ல முடியும் என்று சொல்லப்படுது. இப்படி 3 முக்கியமான நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அதுல குறிப்பா சொல்ல போனா இந்த 3 முக்கியமான ஸ்பெஷாலிட்டிஸை தான் நிறைய வல்லுநர்கள் உற்று கவனிக்கிறார்கள். இந்த பைட்டியேட் ரொம்ப ஆபத்தானது என்பதற்கும் இந்த 3 முக்கியமான ஸ்பெஷாலிட்டிஸ் தான் காரணமாக சொல்லப்படுது. சரி, இதேன் ஈரானுக்கு முக்கியம் என்பதை நாங்கள் பார்த்தோம் என்றால், இவ்வளவு நாளுமே ஈரானோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஓரளவுக்கு பலமா இருந்தாலும் அவர்களோட வான் தாக்குதல், அதாவது ஏஆர் ஒபென்ஸு கொஞ்சம் பலவீனமாக தான் இருந்துச்சு. இப்போ இந்த Su-35 ஃபைட்டர் ஜெட் வர்றதுனால ஈரான் தனது எல்லைகளை தாண்டி போய் தாக்குதல் நடத்த முடியும். குறிப்பா மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற அமெரிக்காவோட F-15 F-16 விமானங்களுக்கு இது நேரடி போட்டியா இருக்கும். இஸ்ரேலோட F-35 ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட்டை கூட இந்த Su-35 ஃபைட்டர் ஜெட்டில் இருக்கிற அட்வான்ஸான ரேடார் மூலமா ஓரளவுக்கு கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லப்படுது. இதுதான் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்கிற மிகப்பெரிய ஒரு பயமாகவும் பார்க்கப்படுது. ரஷ்யா இந்த Su-35 ஃபைட்டர் ஜெட்டை ஈரானுக்கு கொடுக்கறது ஒரு சின்ன பிசினஸ் மட்டும் இல்ல, இது ஒரு பெரிய ஜியோ பொலிட்டிக்கல் கூட்டணி. உக்ரைன் போருக்காக ஈரான் கொடுத்த ட்ரோன்களுக்கு பதிலாக ரஷ்யா இந்த டெக்னாலஜியை ஈரானுக்கு கொடுக்குறாங்க. இதனால ஈரானோட வான்படை இனிமேல் வெறும் தற்காப்பு படை மட்டும் இல்லை, அது ஒரு தாக்குதல் படையா, அதாவது ஸ்ட்ரைக் போர்ஸா மாறப்போகுது. ஈரானோட ஏர்போர்ஸினுடைய தளபதி சொன்ன அந்த கட்டமைப்பு மாற்றம் இங்கே தான் ஆரம்பிக்குது. இந்த Su-35க்கு ட்ரைனிங் எடுக்கிறதுக்காண்டி ஏற்கனவே ஈரானோட பைலட்ஸ் ரஷ்யாவுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. வான்படையில் இருக்கிற கமாண்ட் சென்டரில் இருந்து இந்த விமானங்களை எப்படி இயக்கணும் என்பதற்கான புது சிஸ்டத்தையே இப்போ ஈரான் தரப்புலேருந்து உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. இதனைத்துமே ஈரானோட ஏர்போர்ஸ் இப்போ பழைய மாதிரி ஒரு டம்மியான ஏர்போர்ஸ் இல்லை, இப்போ அட்வான்ஸான ஏர்போர்ஸாக மாறிட்டது. இனி எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கின்ற ஏர்போர்ஸாக மாறிட்டது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ஆனால் இப்போ ஈரான் வெறும் விமானங்களை மட்டும் நம்பி இருக்கல, அவங்க கிட்ட இருக்கிற இன்னும் ஒரு பலன் ட்ரோன்கள். இன்னைக்கு உலகமே வியந்து பார்க்குற அளவுக்கு ஈரானோட ட்ரோன் தொழில்நுட்பம் வளர்ந்து நிற்குது என்பதுதான் உண்மை. ரொம்ப கம்மியான செலவில் தயாரித்து ஆனால் எதிரிக்கு மிகப்பெரிய சேதத்தை உருவாக்குறதுல இப்போ ஈரான் ரொம்ப கில்லாடியா இருக்காங்க. இப்போ ஈரான் அவங்களுடைய வான்படையை எப்படி மாற்றுறாங்கன்னா, இந்த ட்ரோன்களையும் போர் விமானங்களையும் ஒன்றா இணைச்சு புதுவிதமான தாக்குதல் முறையை, அதாவது ஹைபிரிட் வார்வேரை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் ஈரானோட ஏர்போர்ஸினுடைய தளபதி சொன்ன அந்த புதிய ஒரு கட்டமைப்பு மாற்றம்னு சொல்லப்படுது. சரி, இவ்வளவு நேரம் நாம ஈரானோட விமானங்கள், ட்ரோன்கள், அவங்களோட புது டெக்னாலஜியை பற்றி பார்த்தோம். ஆனால் இதோட என்கேம் என்ன, இதனால உலக அரசியலில் என்ன மாற்றம் வரப்போகுது என்பதை நாங்கள் இப்போ கொஞ்சம் சுருக்கமாக பார்ப்போம். இவ்வளவு நாளாக மத்திய கிழக்கில், அதாவது மிடில் ஈஸ்டோட வான்வெளியில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலோட விமானங்களுக்கு போட்டியே கிடையாது என்பதுதான் உண்மை. ஆனால் இப்போ ரஷ்யாவோட Su-35 களமுறங்கி இருக்கிறதுனால அந்த ஒருதலை பட்சமான அதிகாரம் உடைய போகுது. இது ஒரு பவர் ஷிஃப்ட்னே சொல்ல முடியும். ஈரான் வரும் விமானங்களை மட்டும் நம்பி இருக்கல, அவங்க கிட்ட இருக்கிற ஃபட்டா போன்ற ஹைப்பர்சோனிக் மிசைல்களையும் இந்த வான்படை கட்டமைப்போட ஒன்றா இணைக்கிறாங்க. அதாவது வானத்தில இருந்து ஃபைட்டர் ஜெட் மூலமாக தாக்குதலை நடத்துவார்கள். இன்னொரு பக்கம் தரையில இருந்து அதிகமான எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தாலும் தடுத்து நிறுத்த முடியாத ஹைப்பர்சோனிக் மிசைல்கள் மூலமாக தாக்குதலை நடத்துவார்கள். இந்த சைன் தான் மற்ற நாடுகளை யோசிக்க வச்சிருக்கு. அதாவது ஏர்போர்ஸையும் தரையில இருக்கிற மிசைல்களையும் ஒன்றா இணைச்சு தாக்குதலை நடத்துவதுதான் மற்ற நாடுகளை யோசிக்க வச்சிருக்கு. முக்கியமாக அமெரிக்காவுக்கு நடுக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்ல முடியும். ஈரான் இப்போ என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் யாரையும் அட்டாக் பண்ண போறது இல்லை, ஆனால் எங்களுக்கு யாராவது தொட்டா நாங்கள் விடமாட்டோம்னு சொல்றாங்க. ஆனால் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த மாற்றம் தேவைப்பட்ட எதிரி நாட்டுக்குள்ளேயே புகுந்து தாக்குதல் நடத்துறதுக்கான, அதாவது ப்ரீஎம்பிவ் ஸ்ட்ரைக் பண்ணுவதற்கான எல்லா தகுதிகளையும் ஈரானுக்கு ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கு என்பதுதான் உண்மை. ஈரானை தாக்கினா மட்டும் ஈரானை அட்டாக் பண்ண போறதில்ல, ஈரானை தாக்க நினைச்சாலே எதிரி நாடுகளுக்குள்ள நுழைந்து ப்ரீஎம்பிவ் ஸ்ட்ரைக் பண்ணக்கூடிய அளவு கேப்பபிலிட்டியாக இப்ப ஈரான் மாறிக்கொண்டிருக்காங்க என்பதுதான் உண்மை. இந்த வீடியோவோட ஆரம்பத்தில் நாம பார்த்த, அதாவது ஈரானோட ஏர்போர்ஸினுடைய தளபதி சொன்ன உரை ஒரு சாதாரணமான அறிக்கை மட்டும் இல்லை, அது உலக நாடுகளுக்கு விடுக்கப்பட்ட மிகப்பெரிய எச்சரிக்கை. தரைகளை வச்சு எங்களை முடக்க முடியாது, நாங்க எங்களுக்கான வழியை உருவாக்கிட்டோம் அப்படிங்கிறது தான் ஈரான் உணர்த்த வர்ற முக்கியமான பொருள். உண்மையை சொல்ல போனா இந்த 2026 இருந்து ஈரானோட ஏர்போர்ஸ் புதுவிதமான ஒரு அவதாரத்தை எடுத்திருக்குன்னு தான் சொல்லணும். இது பிராந்தியத்தில் அமைதியை கொண்டு வரப்போதா இல்லாது மிகப்பெரிய ஒரு பதற்றத்தை அதிகரிக்க போதா என்பதை காலப்போக்கில் தான் நாங்கள் தெரிஞ்சு கொள்ள முடியும். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் உறுதியாக சொல்ல முடியும், இனிமேல் வான்வெளியில், அதாவது பேஸில் ஈரான் ஒரு சாதாரணமான ஒரு டம்மியான நாடாக இருக்க போகிறதில்ல. அங்கே ஒரு பிக் பிளேயராக இப்போ ஈரான் மாறிட்டாங்க. இவ்வளோ நாளுமே
வான்வழி ஏர் என்றாலே அதனை ஈரானோட எதிரி நாடுகள் தான் ரொம்பவே டாமினேட் பண்ணுவார்கள். ஆனால் இப்போ எதிரி நாடுகளோட டாமினன்ஸுக்கு ஒரு ஆப்பு வைக்கிற மாதிரி ஈரானும் ரொம்ப பிக் பிளேயராக அந்த இடத்துல களமிறங்கி இருக்காங்க. இதனால அமெரிக்காவும் இஸ்ரேலும் மிக பெருசாக இனி ஈரான் மீது கை வைப்பதற்கே யோசிப்பார்கள். ஈரானை நினைச்சு மிக பெருசாக இன்னுமே பயப்படுவார்கள் என்பதுதான் உண்மை. ஆகவே இப்ப ஈரானோட இந்த புதிய மாற்றத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரஷ்யாவோட Su-35 ஃபைட்டர் ஜெட் உண்மையாகவே இந்த ஆட்டத்தை மிக பெருசாக மாற்றி ஈரானுக்கு சாதகமாக மாற்ற போதா? இதனை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருக்கும் என்று நம்புறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு புதிதான தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவில் உங்களை மீட் பண்றேன்.